எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும், நிறைய பணம் அறிவிச்சிருக்கிற பணக்காரனாக இருந்தாலும், இவங்க எல்லாத்துக்கும் காமனாக ஒரு பயம் இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஆயுசு நாட்களை குறித்து அந்த மரண பயம் எப்பவுமே மனுஷனுக்கு ஒரு பயத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்தை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த மரண பயம் இருக்காது, இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் மரணத்தை குறித்து ஒரு பயம் இருக்குமானால் அவங்க சரியாக ரட்சிக்கப்படலை, அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ பொதுவாக மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பூஜை புனஸ்காரங்கள், பரிகாரங்கள், கோயிலாக போகிறது, அன்னதானம், மற்ற காரியங்கள் இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்க இதை பார்த்துட்டு அதை கண்டா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எதாவது சொல்லியிருப்பாங்க. உடனே அதை குறித்து பயம் வந்துடும். சரி, தீமையிலிருந்து தப்பித்து கொள்ளணுன்ட்டு எதையாவது அவங்களும் மாறி மாறி செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவங்க அந்த செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த மரண பயம். ஆனால் வசனம் தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அதாவது ஜீவ காலம் எல்லாம், தன்னுடைய வாழ்நாளெல்லாம் மரண பயத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், மரணத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு யாவரையும் அப்படின்னா பட்சபாதமே இல்லை, யாவரையும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஏற்றுக்கொண்டுகிறார்களோ எல்லாருக்குமே அந்த விடுதலையை, அந்த பயத்திலிருந்து விடுதலையை அளிக்கும்படிக்கு அப்படியானார். அப்படின்னா சிலுவையிலே அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இப்போ இந்த ஒரு அவருடைய சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறதன் மூலமாக தான் நம்ம அந்த மரண பயத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம். அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், வாழ்ந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், ஒருவேளை நான் மரித்து போனாலும் நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பேன் என்கிற அந்த நிச்சயம் தான் ரட்சிப்பின் நிச்சயம். இதில் நம்ம தெளிவாக இல்லைன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் கூட நமக்குள்ள அந்த மரண பயம் உள்ளுக்குள்ளே இலையோடி கொண்டே இருக்கும். மற்றவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவை அறியாதவர்களுக்கு என்ன பயம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கும் இருக்குது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் இருக்குது அப்படின்னா, நிச்சயமாகவே நம்முடைய ரட்சிப்பு சந்தேகத்துக்குரியது. அதை நம்ம சரிப்படுத்தணும், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். இயேசு கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், மரணத்தோடும் அவரோட உயிர்த்தெழுதலோடும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் மரித்தாலும் அவரோடு கூட நான் வாழ்வேன் என்கிற அந்த நிச்சயம்தான் ரட்சிப்பின் நிச்சயம். அது மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. இந்த அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் எ குட் டே.